காடு வெட்டின்னு சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துடைய உடம்புலையும் இன்னைக்கு வீர ஏறுறேன். ஏன்னா பேர் அப்பேற்பட்ட பேர். அவரோடைய பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. உண்மைக்கே நான் உலகத்தில் பிறந்து எத்தனை பேரை பார்த்திருக்கேன், எத்தனை பேரை பழகிருக்கேன். ஒரு உன்னதமான மனிதன் சொன்னா அருமை என்னும் தெய்வீகமாக எனக்கு இருக்கக்கூடிய திரு காடுவெட்டியார் அவர்கள் மட்டும்தான். அதான் யார் சொல்றேன்னு சொன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது. ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கும், எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைவர் காடுவெட்டியார். அந்த காடுவெட்டியாருடைய பேரை இன்னைக்கு மாப்பிள்ளை சுமந்திரைக்கு நடிச்சிருக்காருன்னு சொன்னா, உண்மைக்கே இந்த கதாபாத்திரத்தில் உண்மையா காடுவெட்டியாவே இன்னைக்கு வாழ்ந்திருக்காரு ஆர்கே சுரேஷ் மாப்பிள்ளை. இப்ப டெய்லர் நாங்க பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தோம். அதாவது அந்த நடை, அந்த ஃபைட் சீனு எல்லாமே அந்த காடுவெட்டி அண்ணனுக்கு எப்படி அந்த வீரம் இருந்துச்சோ அதே வீரம் என் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மோகன்ஜியை சொல்லணும். ஏன் சொல்லணும்னு சொன்னா, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தைரியமா ஒரு சினிமா துறையில் இன்னைக்கு எடுத்து காமிச்சு, இனிமே இந்த சமுதாயத்துடைய பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும் சொன்ன ஒரே மனுஷன் மோகன்ஜி அவர்கள். அதனால இந்த காடுவெட்டி படம் தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்று நான் தினமும் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிற தேவர் திருமகனை வணங்கி பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.